எக்ஸலண்ட். போன கிளாஸில் ஜாம்ப் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு PHP ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Notepad++ அப்படிங்கிற எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனி டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த Notepad++ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் ஹைலைட்டரோடு இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் உங்கள் மிஷினில் Notepad++ இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணுங்கள், Notepad++ டவுன்லோட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வெர்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா டவுன்லோட் 32 பிட் இருக்குது. இதை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிடச்சிரும். இதில் மெயினாக ஏன் நம்ம நோட்பேடில் கூட யூஸ் பண்ணலாம். நோட்பேடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் ஹைலைட் ஆகாது. இந்த இடத்துல ப்ளூவாக இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் PHPங்கிறது ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரிலாம் வராது. அதனால் Notepad++ யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் Notepad++ டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த hello world.php அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுதான் hello world.php. இப்போ பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பாருங்களேன், இது உங்களுக்கு புரியும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு HTML டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாடி ஏரியாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் PHPனுடைய ஸ்கிரிப்ட் போடுறேன். HTML கூட PHP ஸ்கிரிப்ட் எப்போவுமே மிங்கிளாகி வரும். அப்படி மிங்கிளாகி வரும்போது இதை ப்ராசஸ் பண்ணுற ஒரு என்ஜின் எப்படி வந்து PHPயை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, இதுதான் PHP, இது HTML எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் இந்த <? PHP அது வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை லைன் வந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அது PHPனுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கும். அப்போ இதனுடைய எண்ட் எது? $? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த PHPனுடைய டேக் என்ன அப்படின்னா <? PHPங்கிறது டேக், ஓப்பனிங் டேகு. க்ளோசிங் டேக் என்ன? $? இதுக்குள்ளார நம்ம என்ன எழுதினாலும் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம், PHPனுடைய ஸ்கிரிப்ட். சரி, இந்த இடத்துல எக்கோ அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்கோ அப்படின்ற ஸ்கிரிப்டினுடைய வேலை என்ன அப்படின்னா இங்கே கொட்டேஷனில் என்ன கொடுத்துருந்தாலும் அந்த கண்டென்ட்டை இதுக்கு பதிலாக இதை ரைட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஹலோ வேர்ல்டு ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைப் அடிச்சிட்டோம். இதை சேவ் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேவ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாம் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா C கோடில் ஜாம்ப்னு ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் HTdocsல தான் வந்து அது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்குள்ளார ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு என்ன பேர் கொடுக்குறீங்கன்னா PHP ட்ரைனிங் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் தனியாக ஒரு இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த hello world.phpயை சேவ் பண்ணுறோம். புரிஞ்சுக்குங்க, இந்த ஃபைலை டைப் அடித்து எங்கே சேவ் பண்ணணும், இது கரெக்டாக அங்கேயே சேவ் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணுறது? இங்கே லோக்கல் ஹோஸ்ட். ஸோ என்னுடைய மிஷினில் 8080 தான் கொடுத்துருக்கேன். அதில் PHP ட்ரைனிங் அப்படின்ற ஃபோல்டரில் hello world.php அப்படின்னு இருக்குது. இதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, திஸ் சைட் cannot be reached. இப்படி எரர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய PHP என்ஜின் அதாவது அப்பாச்சி வெப் சர்வர் ரன் ஆகலைன்னு அர்த்தம். ரன் ஆகலைன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜாம்ப் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஜாம் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரன்னிங் கண்டிஷன் வந்துருச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உடனே இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, இப்போது
என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரியான இது HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார PHP ஸ்கிரிப்ட் கொடுத்தா ரன் டைமில் என்ன ஆயிருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் அடித்து வியூ சோர்ஸ், வியூ பேஜ் சோர்ஸ் அல்லது கண்ட்ரோல் U கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த PHP அந்த டேகுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா என்னென்ன எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்னுடைய அவுட்புட் மட்டும் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த என்டையர் PHPனுடைய வேலை என்னென்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணி எங்கெல்லாம் எக்கோ கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை மட்டும் ரைட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ரைட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த PHP டேக் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல நான் என்ன எக்கோ பண்ண சொல்லியிருக்கணும் அதை ரைட் பண்ணி ஒரு HTML-ஆக பியூர் HTML-ஆக மாறிடுச்சு. இதுதான் PHP ஸ்கிரிப்டிங் என்ஜின் பண்ணுற வேலை. ரொம்ப சிம்பிள். சரிங்க, இப்போது இதை எப்படி ரன் பண்ணும்? லோக்கல் ஹோஸ்ட் உங்கள் மிஷினில் சப்போஸ் டிஃபால்ட் போர்ட் வந்து 80 இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க? டைரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் /PHP training hello world.phpன்னு கொடுத்து ரன் பண்ணிக்குவீங்க. சரி, இப்போது ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக ஒரு வேலை பண்ணலாம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம நோட்பேடில் டைப் அடிச்சுட்டு ரன்னு கொடுத்த உடனே டைரெக்டாக ரன் ஆகிற மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? இந்த நான் சொல்கிற மாதிரி இப்போது நோட்பேடில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்பேட் வரும், நோட்பேட் ++, இதில் ரன் மெனுவில் ரன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன டைப் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் அடிக்கிறோம். நான் வந்து என்னுடைய கோடிங்கை எங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா குரோமில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், குரோம்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வித்தின் கொட்டேஷனுக்குள்ளார நம்மளுடைய URL கொடுக்கணும். எந்த வந்து வெப் சர்வனுடைய லொக்கேஷன் என்னவோ அதை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஷினில் லோக்கல் ஹோஸ்ட் :8080/PHP training அப்படின்ற நேமில் இருக்குது. சப்போஸ் உங்களுடைய மிஷினில் போர்ட் வந்து 80 இருந்ததுன்னா இது தேவையில்லை. ஓகே, இந்த $ஃபைல் நேம்ன்றது என்ன அப்படின்னா இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் நோட்பேடில் டைப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் கம்மியாக இருக்குது, ஏதாவது தப்பாக டைப் அடித்தா தெரியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நோட்பேடு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைப் அடித்து இதை காப்பி எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பேர் என்ன கொடுக்குறோன்னா லான்ச் PHP in Chrome. ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துக்கலாம், Ctrl+Alt+Shift+P. PHPன்னா P அப்படின்னு வர்றதுக்காக Ctrl+Alt+Shift+P அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ரைட், இப்போ சாம்பிள் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ரன் ஆயிடுச்சு. ஓகே, இது கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னு வரும். இந்த இடத்துல இது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முறை நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஷார்ட்கட் எனேபிள் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நோட்பேட் ++-ஐ க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் நோட்பேட் ++-ஐ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? இப்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் டைரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இப்போது கண்ட்ரோல் கீ ஷிஃப்ட் கீ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த செட்டிங் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு ஷார்ட்கட் கீ வழியாக நம்மளுடைய PHPயை ரன் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப்பை பண்ணிக்கணும். அதுக்காக இங்கே பார்த்தோம். ஸோ என்ன பண்ணுறோம், ரன்னுக்கு போகிறோம். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக டைப் அடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய மிஷினில் இது இல்லை, இது டைரெக்டாக டிஃபால்ட் போர்ட் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. நீங்கள் இதே நேமில் PHP ட்ரைனிங்ன்ற நேமில் ஃபோல்டரில் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும், நான் சொல்லி தரதுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது டிஃபால்ட்டாக நம்ம இதே மாதிரியே கொடுத்துடணும். இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா கரண்ட் என்ன மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ஃபைல் நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஷார்ட்கட் என்ன கொடுக்குறேன், Ctrl+Alt+Shift+Pன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது நேம் கேட்கும், அங்கே லான்ச் PHP in Chrome கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கும். இது பண்ணிவிட்டு ஒரு முறை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணுவீங்க, எப்போல்லாம் பிஹெச்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ரைட், இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சின்ன வேலை பண்ணுறேன். இப்போ ஹலோ வேர்ல்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படின்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் பி கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை இங்கே ஓப்பன் ஆகுது. நான் இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் பின்னா இன்னொரு முறை ஓப்பன் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ ஐ எம் ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா க்ரோமுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஓப்பன் ஆகும். அது தேவையில்லை. ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள், க்ரோமுக்கு வாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், அதனுடைய எஃபெக்ட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்பியை நம்ம டைப் அடிக்கிறதுக்கு Notepad++ அப்படிங்கிற ஃப்ரீ எடிட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்கோடு இருக்குது. கூடவே இந்த மாதிரி டைரெக்டாக லான்ச் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் hello world.php அப்படிங்கிறத எப்படி டைப் அடித்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போதைக்கு அதிகம் புரியலைனாலும் ஒரி பண்ண தேவையில்லை, பின்னால் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இதை லான்ச் பண்ணுறதுக்கு குயிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரன் வந்து க்ரியேட் பண்ணலாம், ரன் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்த்து ரன் பண்ணி பார்த்தோம். எப்போல்லாம் மாடிஃபை பண்ணுறீங்களோ அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசருக்கு வாங்க. இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரோமுக்கு வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், மறுபடியும் ரீலான்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் இது செட்டப் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா support@collectiva.in இந்த இமெயிலுக்கு உங்களுடைய ப்ராப்ளத்தை அனுப்புங்க. முடிஞ்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு எப்படின்றத நாங்கள் கைட் பண்ணுவோம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.